ஜெபித்துக்கொள்வோம். அந்த பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு அவர்களுக்கு ஆறுதலை தரும்படியாய் நாம் யாவரும் முடிவு ஜெபத்தில் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். தொடர்ச்சியாக 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தினுடைய காரியங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறாங்க. இந்த கடைசி காலங்களில் மக்கள் எவ்விதமாய் இருப்பார்கள், அவருடைய குணநலன்கள் எவ்விதமாய் இருக்கும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தீர்க்கமாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதில் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த முடிவு காலங்களில் மனிதர்கள் எவ்விதமாக இருப்பார்கள் என்பதை ஒவ்வொரு காரியமாக படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் வீம்புக்காரராயும் என்ற வார்த்தை எடுத்து நாம் வேதாகமத்தில் தியானித்தோம். கோராகும் தாத்தான் அபிராம் அவருடைய கூட்டத்தார் எதில் வீம்பு காட்டினார்கள் என்பதையும் அந்த வீம்பின் குணம் அவர்கள் மத்தியில் இருந்ததுனால என்ன விளைவை சந்தித்தார்கள் என்பதையும் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். இந்த வாரத்தில் அடுத்த ஒரு வார்த்தை எடுத்து நாம் தியானிப்பதற்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அகந்தை உள்ளவர்களாயும் என்ற வார்த்தையை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோங்க. இந்த முடிவு காலங்களில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொன்னார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். அந்த கொடிய காலங்கள் எப்படி வருகிறது அப்படின்னா மனிதனுடைய குணத்தை வைத்து தான் காலங்கள் கொடிதாய் மாறுகிறதுங்களாம். மனிதன் நல்லவனாய் இருக்கிற வரைக்கும் காலங்கள் நல்லதாகவே இருக்கும். மனிதனுடைய குணம் மாற்றம் அடைகிறதுனால காலங்களும் மாற்றம் அடைகிறது, சூழ்நிலைகளும் மாற்றம் அடைகிறது. ஸோ அதனுடைய அடிப்படையில் பாருங்க, அடுத்த வார்த்தையை சொல்றாங்க, அகந்தை உள்ளவர்களாயும். இந்த அகந்தை என்ற வார்த்தைக்கு வேதாகமத்திலையும் சரி உலக அகராதிகள்லையும் சரி அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பெருமை, சுயநலம், தன்னை உயர்த்துதல், இப்படி பல காரியங்கள் இந்த அகந்தை என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமான ஒரு காரியத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த அகந்தை என்ற ஒரு குணம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் ஒன்று அழிவை கொண்டு வருவான், இரண்டாவது அந்த குணத்தினுடைய வளர்ச்சி அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவன் அழிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை நம்ம வேதாகமத்திலையும் பார்க்க முடியுங்க. இந்த அகந்தை என்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அநேக நேரங்களில் பெருமை அப்படின்ற வார்த்தையோடு இந்த அகந்தையை கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் பெருமை என்பது வேறு, அகந்தை என்பது வேறு. நீங்கள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நேபுகாத்நேசாருக்கு பெருமை இருந்துச்சு, ஆனால் அந்த பெருமையில் உள்ளடங்கியிருக்கிற அகந்தை இருந்துச்சானா இல்லை. அகந்தை என்ற ஒரு குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை வேதாகமத்தில் பல நபர்களை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நபரை தத்ரூபமாக பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சார். அந்த நபரை நான் படிக்க படிக்க அந்த அகந்தை என்ற ஒரு குணம் ஒரு மனிதனிடத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செயல்களை செய்வான். ஒருவேளை அந்த அகந்தையினுடைய குணம் அவனிடத்தில் அதிகமாய் வளர்ந்துச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன நிலை என்ன என்பதையும் வேதாகமத்தில் தெளிவாய் பார்க்க முடிந்ததுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் வசனம் 18 பாருங்களேன். நீதிமொழிகள் 16:18 வார்த்தை என்ன சொல்லுது? அழிவிற்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப அழிவு ஒரு நபரை ஒரு நபர் அழிவை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த அழிவிற்கு முன்னாடி அந்த நபர்கிட்ட என்ன காணப்படுமா, என்ன குணம் காணப்படுமா? அகந்தை. நீங்க பரலோகத்திலிருந்து விழுந்து போன லூசிஃபராக இருக்கட்டும், இப்போ வேதாகமத்தில் ஒரு நபரை படிக்க போகிறோம், இந்த நபராக இருக்கட்டும், நீங்கள் இந்த நபருடைய வாழ்க்கையை சரியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகந்தை என்ற ஒரு குணம்
அந்த மனிதனிடத்தில் காணப்பட்டபடியினால எப்படிப்பட்ட விளைவுகள் அவர் சந்தித்தார். ஒருவேளை இந்த முடிவு காலங்களில் நம்மிடத்தில் அந்த அகந்தை என்ற ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய நிலையும் என்ன என்பதை தான் பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காலங்களில் நம்மோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம பெரும்பாலும் ஒவ்வொரு செய்தியினுடைய ஆரம்பத்திலையும் ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வஞ்சனை என்பது வெளி உலகங்கள் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வஞ்சனையை காட்டிலும் பெரிய வஞ்சனை எது அப்படின்னா நமக்குள்ளாகவே இருக்கிற ஒரு வஞ்சனை. அந்த வஞ்சனை என்ன அப்படின்னா நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற தவறான குணநலன்கள் தான் அந்த வஞ்சனை. அதை கண்டறிஞ்சு சரியாக மாற்றம் செய்யவில்லை அப்படின்னா நம்ம அழிவை தான் சந்திப்போம் என்பதை ஒவ்வொரு கணத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. நான் வேதாகமத்தை ஆராய்ந்த போது இந்த அகந்தை என்ற ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். பாருங்களேன், எஸ்தர் 3வது அதிகாரம். எஸ்தர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். நபர் யார் என்பதை முதல் வசனத்தில் நம்ம பார்த்துட முடியும். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமிதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஒரு ஜெபம் பண்ணலாங்களா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து வேதாகம சத்தியங்களை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துங்கப்பா. என் அன்பு ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற இந்த பாடம் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். ஒருவேளை இந்த அகந்தை என்ற குணம் எங்களிடத்தில் காணப்படுமே ஆனால் கர்த்தர் அதை எங்களிடத்தில் இருந்து நீக்கி போட ஆண்டவர் ஆமானினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இங்கே முதல் வசனத்தில் நபர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமான் என்று நம்ம பார்க்க முடியும். 2வது வசனத்தை பாருங்களேன். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னா இந்த ஆமான். இந்த ஆமான் கிட்ட ஒரு குணம் காணப்படுது. அந்த குணம் எப்படிப்பட்ட விளைவை அவனுக்கு கொண்டு வந்தது என்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியுங்க. இந்த ஆமானை பற்றி படிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஆமான் இடத்துல என்ன குணம் காணப்படுகிறதோ அதே குணம் யார்கிட்டையும் காணப்படும் அப்படின்னா ஏற்கனவே விழுந்தார் பாருங்க பரலோகத்திலிருந்து. யார் அவரு? லூசிபர். லூசிபருடைய குணத்தையும் இந்த ஆமானுடைய குணத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே குணமுடையவர்களாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் வசனம் சொல்லிச்சு, அழிவுக்கு எது வழி நடத்தும் அப்படின்னா அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லி வாக்கியத்தை வாசிச்சங்க. சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தபடியினால நான் ஓரிரு வசனங்களை வாசித்து இந்த ஆமான் கிட்ட என்ன குணம் காணப்பட்டுச்சு என்பதை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். கீழே அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்களேன். ராஜா ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அந்த கட்டளை என்ன அப்படின்னா எல்லோரும் இந்த ஆமான் என்ன பண்ணணும்? வணங்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்களேன் வசனம் 3. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். இப்போ எப்போயெல்லாம் ஆமான் வராரோ அப்போயெல்லாம் எல்லோரும் அவரை வணங்க வேண்டும் என்ற கட்டளை ராஜாவாலே பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் எல்லோரும் வணங்கும் பொழுது யார் வணங்குறது இல்லை? மொர்தகாய் வணங்குவதே கிடையாது. இப்போ இதை பார்த்து மற்ற நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ஆமான வணங்குறதே இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மொர்தகாயும் தான் யார் என்பதை சொல்லிடுறார். யாருங்களா இவர்? ஒரு யூதன். ஏங்க யூதர்கள் மனிதர்களை வணங்க மாட்டாங்களா? வணங்கக்கூடாதா? இங்கே தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்தபடியால் அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா? யூதர்கள் மனிதனை வணங்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் நான். நிச்சயம் வணங்க மாட்டாங்க. ஏன்? என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்,
நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்ற கட்டளையை யூதர்கள் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. தேவன் யெகோவா தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் தொழுகை கிடையாது என்ற காரியத்தை ரொம்ப உறுதியாய் வைத்திருக்கிற நபர்கள் யார் அப்படின்னா யூதர்கள். இப்ப அந்த காரியத்தை தான் யூதன் என்பதையும், தனக்கு இருக்கிற வழக்கம் என்ன என்பதையும், தன்னுடைய தொழுகை முறை என்ன என்பதையும் அவர்களுக்கு அறிவித்திருந்த போதும் கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை யார்கிட்ட அறிவிக்கிறாங்க, ஆமான் கிட்ட அறிவிக்கிறாங்க. இப்ப ஆமான் இடத்துல அறிவித்தாங்க இல்லைங்களா, என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 5. ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய், ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாசுவேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அவங்கிட்ட ஒரு செய்தி அறிவிக்கப்படுதுங்க, அவங்க யூதர்களாம், அவங்க தெய்வத்தை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்களாம், அதனால தான் அவங்க உன்னை வணங்கலையாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆமானுக்கிட்ட அந்த சேவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. சொல்லியிருந்த போதும் கூட வார்த்தை சொல்லுது, அவன் ஒருவன் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு எப்படி இருந்துச்சான், அற்ப காரியமாக இருந்துச்சான். இப்போ அந்த அற்ப காரியமாக இருந்தபடியினால அவருடைய ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த வழக்கத்தை திரும்பவும் அவருக்கு அறிவிக்கிறாங்க. அவருக்கு தெரியுது. நல்லா யோசித்து பாருங்களேன். அனனியா, அசரியா, மிசாவேல் 3 நபர்கள், 3 வாலிபர்கள் அக்கினியில் தூக்கி வீசப்பட்டாங்க இல்லைங்களா. என்ன காரணம்? ராஜாவும் இதே காரியத்தை அங்கே கொண்டு வந்தார் இல்லைங்களா. என்ன காரியம்? என்னை தாழ விழுந்த அந்த சிலை என்ன பண்ணணும், வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவங்க எப்படி நின்னாங்க, நாங்கள் செத்தே போனாலும் போவோம், ஆனால் நீ நிறுத்துற பொருசில என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். நீங்கள் ஒவ்வொரு யூதர்கள் கையிலுமே இந்த வழக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். கற்பனையில் உள்ளதை அப்படியாகவே கடைபிடிக்க வேண்டும் என்ற உள்ளம், தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்ற அந்த உறுதி ஒவ்வொரு யூதர்கள் கையிலுமே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த காரியத்தை ஆமான் கேள்விப்படுறாரு. இவன் ஒருத்தவனை மட்டும் நம்ம எப்படி கொள்றது, அது நமக்கு அற்ப காரியமாச்சே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வழக்கத்தை உடைய ஜனக்கூட்டம் ஒன்று இருக்குது பாரு, அந்த ஜனக்கூட்டம் முழுவதுமாக நம்ம என்ன பண்ணணும், அழித்து விட வேண்டும். அவன் போட்ட திட்டம் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் என்றபடினால நான் அதை சொல்லிட்டு முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன். என்ன செய்யறான், போயிட்டு ராஜா கிட்ட இந்த விஷயத்தை முறையிடுறார். முறையிட்டு, ராஜாவே, இப்படி ஒரு ஜனக்கூட்டம் நம்ம தேசத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, இவங்க ராஜாவினுடைய கட்டளையை கை கொள்றதும் இல்லை, ராஜாவினுடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படுகிறதும் இல்லை, இந்த ஜனங்களுடைய காரியம் எப்பவுமே நமக்கு விகற்பமாகவே இருக்கிறது, நமக்கு எதிராகவே இருக்குது, இவர்களை அழித்து விட வேண்டும், இவர்களை அழிப்பதற்கு நீங்க தான் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜாவும் என்ன எதுன்னு யோசிக்கல, ஆமானே உன் இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லி எதை கட்டி கொடுத்துட்றாரு, மோதிரத்தை கட்டி கொடுத்துட்றாரு. அன்னைக்கு அந்த காலத்தில் கட்டளை வெளிப்படுவதற்கு ஆதாரம் எது அப்படின்னா முத்திரை மோதிரம் தான். மோதிரம் தான் ஆதாரம், அதுதான் அத்தாட்சி, அதுதான் முத்திரை. இப்போ ஆமன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய விருப்பத்திற்கு அதை ஏற்படுத்தி அந்த மோதிரத்தினால முத்திரை வைத்து தேசங்களுக்கு அனுப்பிவிடுகிற சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியுது. நிலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். இந்த காரியத்தினுடைய தன்மையில் ஆமான் இருக்கிறான் பார்த்தீங்களா, ஆமானுடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பாருங்களேன். அவன் மொர்தகாய் தன்னை வணங்கவில்லை என்ற ஒரு காரியம் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்தபடியினால அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்னன்னு பாருங்களேன். 5வது அதிகாரம், எஸ்தர் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தில் வசனம் 8லிருந்தே நான் வாசிக்கிறேன். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னான் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அடுத்த வார்த்தை கவனிங்க. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு
தன் வீட்டிற்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேசையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேல் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். என்னெல்லாம் சொல்றாரா? மனைவி அழைச்சாரு, சிநேகிதர்கள் அழைச்சாரு, எல்லாரையும் அழைச்சி எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? தான் யாரு, அந்த தேசத்தில் ராஜா என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஏன் இதையெல்லாம் சொல்றாரு இவர் எல்லாரையும் கூப்பிட்டு? என்ன காரணம்? அங்க வாசல்ல இருந்த மொர்தெகாய் என்ன பண்ணல? வணங்கல. அந்த வணங்காத அந்த நபரை அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியல. செய்ய முடியாத காரியத்தை வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, மனைவியை கூப்பிடுறான், சிநேகிதர்களை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிட்டு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய நிலை என்ன. ஆனா அந்த அற்ப மொர்தெகாய், அடிமையான மொர்தெகாய் என்ன என்ன பண்ணல? வணங்கவில்லை. நீ யோசித்து பாருங்களேன், இந்த அகந்தை என்ற ஒரு குணம் எப்படி அங்கலாய்க்குதுன்னு பாருங்களேன். அடுத்தவர்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் தனக்கு கடைசி வரைக்குமே அடிமையாக இருக்க வேண்டும், தான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு தான் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? நான் தான் எல்லாமே என்ற அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் எது அப்படின்னா அகந்தை. இந்த அகந்தையினுடைய குணம், தான் ஒருவன் தான் தவறு செஞ்சான், அவனை மொர்தெகாய் மாத்திரம் தான் வணங்கலை. ஆனால் மொர்தெகாயை மாத்திரம் அழிக்காமல் அந்த அகந்தையின் குணம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மொர்தெகாய் சம்பந்தப்பட்ட அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை வருது பாருங்க. அதுதாங்க அகந்தையின் குணம். இன்னைக்கு நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருக்கு இருந்தது பெருமை. அவர் என்ன செஞ்சாரு? நான் என் மகிமைக்கென்று கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னாரு. அவர் பெருமையினால் விழுந்தாரு. ஆனா அந்த விழுகை அவரை மாத்திரம்தான் பாதிச்சது. ஆனா இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. இந்த ஆமான் என்ற ஒரு நபர், இவன் அகந்தை நிறைந்தவனாய் இருந்தபடியினால ஒருவனை மாத்திரம் அழிப்பது இவனுக்கு அற்ப காரியமா இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்தையுமே அழிக்க வேண்டும் என்ற உள்ளம் எங்க வந்துருச்சு? இந்த ஆமானுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் உள்ள சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்தில் என்ன பண்ணு, தூக்கி போடணும், நீ ரெடி பண்ணு, நாளைக்கு ராஜா கூட விருந்துக்கு போறல்ல, அங்கே போய் சொல்லி இந்த மொர்தெகாயினுடைய கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பிளானை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த ஆமானும் என்ன செய்கிறாரு? விருந்துக்கு போகிறாரு. விருந்துக்கு போய் நடக்கிற எல்லா சம்பவமும் நமக்கு தெரியும். அங்கே எஸ்தர் ராஜா கிட்ட யார் அந்த தவறுக்கு காரணம் என்பதை சரியாக சொல்லிடுறாங்க. ராஜா உடனே கட்டளையை கொடுத்துட்றாரு. எந்த தூக்கு மரத்தில் போடுவதற்கு மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்ததோ அதே தூக்கு மரத்தில் யாருக்கு வந்துச்சு? ஆமானுக்கு வந்துச்சு. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தபடியினால நான் ஒரு சில காரியங்களை வாசித்து நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அகந்தை என்ற ஒரு குணம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அவன் தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். தனக்கான விஷயம் கிடைக்காத போது அந்த எதிரில் இருக்கிற நபருடைய சூழலையோ எதிரில் இருக்கிற நபருடைய எந்த தன்மையோ பற்றி யோசிப்பது கூட கொஞ்சம் கூட மைண்டில் இல்லை. அவனுக்கு நிறைந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தனக்கு கிடைக்காதது ஒன்றுமே இருக்கக்கூடாது. தான் பெறாததை ஒருவன் எனக்கு மரியாதை செலுத்தாம ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் மாத்திரமல்ல, அவனை போலவே இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் அழிய வேண்டும் என்று நினைக்கிறது தான் அகந்தையின் குணம். இந்த குணத்தை அப்படியே பாருங்க, லூசிபர்கிட்டையும் பார்க்க முடியும். இங்க ராஜா எப்படி இந்த ஆமானை உயர்த்தி வைத்தாரோ அதே போல பரலோகத்தில் ஆண்டவர் யாரை உயர்த்தி வைத்தார்? லூசிபரை உயர்த்தி வைத்தார். அங்கேயும் தொழுக பிரச்சனை, அங்கேயும் வணக்கத்துக்குரிய பிரச்சனை தான், இங்கேயும் எந்த பிரச்சனை தான்? வணக்கத்துக்குரிய பிரச்சனை தான். அங்க லூசிபர் இயேசுவுக்கு கிடைக்கிற அந்த தொழுகை தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் ஏற்படுத்தின அந்த கலகத்தையும் அவன் அந்த இயேசுவினுடைய காரியத்தை அரசாங்கத்தை அசைப்பதற்கு அவன் எடுத்த முயற்சிகளையும் நம்ம படிக்கிறோம். அதே போல இந்த ஆமான பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் தொழுகை, இங்கேயும் தனக்கு தொழுகை கிடைக்கவில்லை என்ற பிரச்சனையினால அவன் என்ன செய்கிறான் என்பதை நம்ம ஆணிவேர்த்தனமாக இதில் பார்க்க முடியுதுங்க. ஆனால் சிந்திச்சு பாருங்க, அங்கு இருந்த லூசிபர் அவனும் விழுந்து போனான். இங்க இருக்கிற ஆமானும்
தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்று அவன் யோசிக்கவே இல்லை. எந்த தூக்கு மரம் மொர்தெகாய்க்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதே தூக்கு மரத்தில் யார் விழுந்தது? ஆமானும் விழுந்தான். அதான் வசனம் சொல்லிச்சு, அழிவுக்கு முன்னானது அகந்தை. தான் தான் எனக்கு கிடைக்காது ஒன்றுமே இருக்கக்கூடாது, நான் தான் எல்லாவற்றிலும் முன்னிலையா இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் என்று சொல்லி தாழ்மைப்படாத இருதயம் எந்த மனிதனிடத்தில் இந்த காலங்களில் காணப்படுகிறதோ அந்த அகந்தை குணமுள்ள மனிதனுக்கு நிச்சயமாக ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா அழிவு. லூசிபருக்கும் அதே நிலைமை தான், இங்க ஆமானுக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், எத்தனை பேர் நம்மிடத்துல தாழ்மையின் குணம் வெளிப்படுகிறது, எத்தனை பேர் நம்மிடத்துல இந்த அகந்தையின் குணம் வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவனை ஒண்ணுமே செய்ய முடியல, வீட்டுக்கு போய் மனைவியும் சிநேகிதரையும் கூட்டி என்ன பண்றான்? புலம்பி தள்ளுறான். நான் யார் தெரியுமா, எனக்கு இருக்கிற மரியாதை என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஆனா எனக்கு இது கிடைக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? புலம்பி தள்ளுறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த அகந்தையின் குணம் ஆமன் இடத்துல இருந்துச்சு, அவனுடைய நிலை அழிவு. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. ஏன்னா மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, இந்த அகந்தையின் குணம் ஒருவேளை காணப்படும் அப்படின்னா நிச்சயமாக இந்த அகந்தையின் குணம் ஒரு நாள் நம்மளை எங்க நடத்தும்? அழிவிற்கு நடத்தும். அதுக்கு தான் வேதாகமத்தில் 2 நபரை பார்க்குறோம். லூசிபர் கிட்டையும் அதே காரியம், ஆமான் கிட்டையும் அதே காரியம். இன்னும் எத்தனையோ நபர்கள் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம், அகந்தையின் குணம் நம்ம கிட்ட இருக்குதா அல்லது தாழ்மையின் குணம் நம்ம கிட்ட இருக்குதா? நமது இரட்சகர் தாழ்மையின் திருவுருவம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த குணத்தில் தான் இருக்கணும்? தாழ்மையின் குணத்தில் தான் இருக்கணும். அகந்தையின் குணம் ஒருவேளை உங்களுடைய உள்ளங்களிலோ என்னுடைய உள்ளங்களிலோ ஆளுகை செய்யும் அப்படின்னா ஆமானுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் நமக்கும் என்பதை வேதாகமம் நமக்கு எச்சரிக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம எந்த குணத்தில் இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த காலம் கொடிய காலங்களாய் மாறுவதற்கான காரணமே மனிதன் தான். மனிதன் அப்படின்னா மனிதன் கிட்ட இருக்கிற குணம் தான் கொடிய காலங்களை வரவைத்து கொண்டிருக்கிறது. குணத்தில் நாம் சீர்பட்டவர்களாய், குணத்தில் நாம் சரியானவர்களாய் இருப்போம் அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஒருவேளை இந்த ஆமானை போல தான் எனக்கு நான் தான் எனக்கு இல்லாதது ஒன்றுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு காரியம் நம்மிடத்துல குணமாய் காணப்படும் அப்படின்னா அதை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.